நாம இன்னைக்கு ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 7 and 8 தான் பார்க்க போகிறோம். சீசன் 1 and 2 எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம பாருங்க, அப்போ தான் இந்த கதை புரியும். பிளேலிஸ்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். சரி, கதைக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் ஃபாத்திமா பிரெக்னெண்டாக இருக்கிறத டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை பற்றி பாயோட பையன்கிட்ட பேசலான்னு சொல்ல ஃபாத்திமா வேண்டான்னு சொல்கிறா. அதே டைமில் கென்னியை வந்து சூரியன் உதிச்சிடுச்சு, வெளியே போகலாம்னு சொல்கிறான். எல்லாருமே ஹாஸ்பிட்டலோட டோர் கிட்ட தான் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர் இன்னுமே வெளியே தான் கிடக்குது. அது செத்து போச்சா இல்லை உயிரோட தான் இருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு கன்ஃபார்மே இல்லை. அதனால எல்லாருமே அங்கேயே நிற்கிறாங்க. சரி, என்னதான் ஆயிர போகுதுன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் பார்த்தா அது உண்மையிலேயே செத்து போயிருக்கு. ஃபாத்திமாவும் இந்த மான்ஸ்டரோட பாடியை என்ன பண்ணன்னு கேட்க கென்னியும் இதை நம்ம எரிச்சிடலாம்னு சொல்றான். ஆனா பாய்டு என்ன சொல்றாருன்னா இதை நம்ம உள்ள கொண்டு போகலாம், அப்பதான் இதை பத்தி நம்மளால தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்றாரு. அதே டைம் பாய்டு அவரோட பையன் கிட்ட நீ காலனிக்கு போ, இல்லைன்னா ஒன்ன தேடி இங்க ஆள் வந்துருவாங்க, இந்த மான்ஸ்டர் இறந்து போன விஷயம் இப்போதைக்கு யாருக்குமே தெரிய வேண்டாம்னு பாய்டு சொல்றாரு. ஏன்னா தேவையில்லாம இந்த மாதிரி நம்மளால ஒரு மான்ஸ்டரை கொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு ஹோப்பை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஷீட்டை எடுத்துட்டு வந்து அந்த மான்ஸ்டரை உள்ள கொண்டு போறாங்க. அப்படியே இப்ப ஜிம்மை காமிக்கிறாங்க. ஜிம்மோட பையன் ஈத்தன் விக்டரை பார்க்க போகணும்னு சொல்ல ஜிம்மு வேண்டான்னு சொல்றாரு. ஆனா ஜிம்மோட ஒய்ஃப் பரவாயில்ல நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. நம்ம கொஞ்சம் தனியா பேசலாமான்னு சொல்லி அவரோட ஒய்ஃபை வெளியே கூட்டிட்டு போறாரு. அவங்களும் வெளியே வந்து பேசுறாங்க. ஜிம் என்ன சொல்றாருன்னா விக்டர் லைட்டா ஃப்ரீக் போல கன்னெல்லாம் வச்சிருக்காரு, நம்ம பையன் அவன் கூட பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. உடனே ஜிம்மோட ஒய்ஃபும் நீங்க சொல்ற அந்த ஃப்ரீக் தான் நம்ம பொண்ணை காலனில இருந்து காப்பாத்தினாரு, அதே ஃப்ரீக் தான் என்னையும் அந்த குகையில இருந்து காப்பாத்தினாருன்னு சொல்லி கடுப்பாகி உள்ள போயிடுறாங்க. ஜிம்மும் வெளியே நிக்கிறப்ப அங்க ஒரு ட்ரோன் பறந்து போகுது. என்னடா இங்க ட்ரோன் பறந்து போகுதுன்னு பார்த்தா அந்த ட்ரோனை ரேண்டல் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. இப்ப திரும்பவும் ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டரை வெளியே இருந்து எடுத்து இப்ப உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ கென்னி கேக்குறான் அந்த புழுவெல்லாம் இப்ப பாய்டு கிட்ட இருந்து மான்ஸ்டர் கிட்ட போயிடுச்சு, அந்த மான்ஸ்டர் இப்ப இறந்து போச்சு, அப்ப அந்த புழுவெல்லாம் இறந்து போயிருக்குமான்னு கேக்குறான். அதே டைம்ல மரியாக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. டாக்டரும் மரியாக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த மான்ஸ்டரை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, முக்கியமா கிளவுஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மரியாக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு, நல்லா ஃபீவரா இருக்கு போல. சரின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டரை கட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதே டைம்ல மரியாவும் எந்திரிச்சு அந்த மான்ஸ்டர் வச்சிருந்த ரூமுக்கு போய் பார்க்கறாங்க. அங்க அந்த மான்ஸ்டரை காணோம், யாரையுமே காணோம். மரியாவும் பயப்படுறாங்க. வெளியே வந்து பார்த்தா அங்க பாய்டு நிக்கிறாரு. அந்த மான்ஸ்டரை காணும்னு சொல்றாங்க. பார்த்தா அது மரியாவுக்கு ஆப்போசிட்ல தான் நிக்குது. பாய்டும் கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மரியாவுக்கு அந்த மியூசிக் கேக்குது. அது அந்த மியூசிக் பாக்ஸ் தான். இப்ப மரியாவுக்கு அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு செகண்ட் மியூசிக் பாக்ஸை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் மரியாவுக்கு கிட்ட வந்து நிக்குது. அடிச்சு புடிச்சு மரியா தூக்கத்துல இருந்து எந்திக்கிறாங்க. எல்லாமே ஒரு கனவு தான். இப்ப ஜிம்மை காமிக்கிறாங்க. ஜிம் ரேண்டல் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. ரேண்டலை கூட்டிக்கிட்டு ஜிம் அவரோட வேனுக்கு வந்திருக்காரு. அந்த வேன் உள்ளாடி தான் அவர் ரேடியோவை வச்சிருக்காரு. ரேண்டலும் அந்த ரேடியோவை பார்த்ததுமே இந்த ரேடியோவோட ஆண்டனாவை ட்ரோன்ல வச்சு உயரமா கொண்டு போனா சிக்னல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டான்னு கேட்க ஜிம்மும் ஆமான்னு சொல்றாரு. ஜிம் ரேண்டல் கிட்ட ரேடியோல வாய்ஸ் கேட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு போல. அப்ப ரேண்டல் கேட்கிறாரு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது, நம்ம கூடவே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல ஜிம்மும் மேபி இருக்கலாம்னு யோசிக்கிறாரு. அதே டைம்ல டோனாவை காமிக்கிறாங்க. அவங்க சாப்பாடு பொருட்கள் விளைய வைக்கிற இடத்துல நிக்கிறாங்க. அங்க ஃபாத்திமா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல டோனா சந்தோஷப்படுறாங்க. பாயோட பையன் கிட்ட சொன்னியான்னு கேட்க ஃபாத்திமாவும் இல்ல இன்னும் சொல்லலன்னு சொல்றா. பட் டோனா எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி இருந்தாங்க, ஆனா இப்போ ஒரு கரு உண்டாகி இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இது இந்த இடம் என்ன டார்ச்சர் பண்றதுக்காக வேண்டி பண்ணுதோன்னு தோணுதுன்னு சொல்ல டோனாவும் இல்ல அப்படி இல்ல, நம்ம இங்க இருக்கிற நிறைய இம்பாசிபிளான விஷயங்களை பார்த்துட்டே இருந்ததுனால இப்போ உன்னோட பிரெக்னன்சியையும் நீ அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்ட, நீ பயப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப பார்ல ஜேட காமிக்கிறாங்க. அங்க ஜிம்மோட ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஜேடும் பார்டெண்டர் இல்லாததுனால இப்ப அந்த பார்ல ஆல்கஹால் தயாரிக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஜிம்மோட ஒய்ஃப் ஜேடு கிட்ட நான் காட்டுக்குள்ள கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருந்தேன், ஆனா நீ அதை பத்தி எதுவுமே கேட்கலன்னு சொல்ல ஜேடும் நானும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், என் கண்ணுக்கு ஒரு சிவில் வார் சோல்ஜர் என்ன சுட வர்ற மாதிரி இருந்தது, அதே மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் உள்ளாடி ஒரு சோல்ஜர் பெரிய கல்லால நசுங்கி கிடந்தாரு, அப்புறம் கொஞ்சம் சிம்பிள்ஸ் தெரிய ஆரம்பிச்சது, அப்புறம் இந்த கிறிஸ்டோபர் கூட அடிக்கடி என் கண்ணுக்கு தெரியறாருன்னு சொல்ல கிறிஸ்டோபரான்னு ஜிம்மோட ஒய்ஃப் கேட்கறாங்க. ஜேடும் ஓ உனக்கு தெரியாதுலன்னு சொல்லி அந்த போட்டோவை காமிக்கிறாரு. இவர் தான் கிறிஸ்டோபர், இவரோட டைரி தான் என்கிட்ட இருக்கு, இந்த போட்டோல விக்டர் சின்ன பையனா இருக்கான் பாத்தியான்னு சொல்ல ஆமா இது விக்டர் தான் சொல்றாங்க. ஜேடும் சரி உன் கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் என்னோட கண்ணுக்கு குழந்தைங்க தெரியுறாங்க, அதுவும் ரொம்ப கோரமான குழந்தைங்க தெரியுறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் பேசி முடிஞ்சு ஜிம்மோட ஒய்ஃப் வீட்டுக்கு போக போறாங்க. அப்ப அந்த டைரியை பாத்துறாங்க. இந்த சிம்பிளா உனக்கு தெரியுதுன்னு ஜேடு கிட்ட கேக்குறாங்க. ஜேடும் ஆமா அதுதான் அடிக்கடி தெரியுதுன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் இந்த சிம்பிளை நான் பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. ஜேடும் உன் கண்ணுக்கும் இந்த சிம்பிள் தெரிஞ்சிருக்கான்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃப் இல்ல நாங்க இதை டனல்ல இருக்கிறப்போ பார்த்திருக்கேன்னு சொல்றாங்க. ஜேடும் டனலா அது எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. இப்ப அப்படியே விக்டரையும் ஜிம்மோட பையனையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மரங்கள் மூவ் ஆகி இருக்கான்னு பாக்குறாங்க. லைட்டா மூவ் ஆகி இருக்கு. விக்டரும் இங்க இருக்கிற மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாமே காஞ்சி விழ ஆரம்பிக்குது, அது ரொம்பவே பேடுன்னு சொல்றாரு. அப்ப ஈத்தனும் அது எல்லா வருஷமுமே இலைகள் விழதானே செய்யும்னு சொல்ல விக்டர் இங்க அப்படி இல்ல, இங்க ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அது ரொம்பவே கெட்டதுன்னு சொல்றாரு. திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டரை கட் பண்ணி பிரிச்சு போட்டுருக்காங்க. அந்த மான்ஸ்டரை பார்த்த டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மனுஷ உடம்பு மாதிரியே இருக்கு, ஹார்ட், லங்ஸ், லிவர் எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாமே வறண்டு சுருங்கி போய் இருக்கு. மேபி அந்த புழு எல்லாம் உள்ள போனதுனால இப்படி ஆகிருக்குமோ என்னமோ தெரியல. டாக்டரும் கடுப்பாகிறாங்க. எதுவுமே கிடைக்காத விரக்தியில நைஃபை வச்சு மான்ஸ்டரோட உடம்புல குத்த, அப்ப மஞ்சள் கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் வெளியே வருது. அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளவோ பெட்டர்னு. இப்ப அப்படியே டவுன்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஜூலியும் அந்த புது பையன் எல்ஜினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்ஜின் சொல்றான் பாய்ட் அந்த மான்ஸ்டர்ல ஒன்னு கொன்னுட்டாரு, அவர் வெளியே போய் என்னமோ பண்ணாரு, அப்புறம் அந்த மான்ஸ்டர் இறந்து போச்சுன்னு. ஜூலியும் அது எப்படின்னு கேட்கறா. எல்ஜினும் அது தெரியல, ஆனா கன்ஃபார்மா தெரியும் அது இறந்து போச்சுன்னு. சரி இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லாத, உன் அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லாதேன்னு சொல்ல ஜூலியும் சரின்னு சொல்றா. எல்ஜினும் எனக்கு பஸ்ல இருக்கும்போது ஒரு ட்ரீம் வந்ததுல்ல, அதுல இருந்தே நான் டிஸ்டர்பா இருக்கேன், ஒரு அமைதியாவே இல்லைன்னு சொல்ல ஜூலியும் அதுக்கு என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, பாத் டப் நிறைய தண்ணியை ஃபில் பண்ணி வச்சு அது உள்ள காது முங்குற அளவுக்கு இருக்கும்போது ஒரு அமைதியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல எல்ஜினும் ஓகேன்னு சொல்றான். அப்படியே இப்ப திரும்ப மரியாவை காமிக்கிறாங்க. டாக்டரும் மரியாவை பாத்துக்கிறாங்க. அதே டைம்ல பாய்டும் அந்த லிக்விடை எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கென்னி வந்து இந்த லிக்விடை எப்படி அந்த மான்ஸ்டர் மேல இன்ஜெக்ட் பண்ண போறோம்னு கேட்க பாய்டும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. கூடவே நீ திரும்பவும் டெபுட்டி ஷெரீஃபா இருக்க விரும்புறியான்னு கேட்க கென்னி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. காலனில எல்ஜின் ஜூலி சொன்ன மாதிரி பாத் டப்ல தண்ணியை ஃபில் பண்ணி அதுக்குள்ள போய் படுக்கிறப்ப அங்க அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்குது, மியூசிக்கும் ஓடுது. டக்குன்னு ஒரு கை வந்து அவனை தண்ணிக்குள்ள அமுக்குது. எல்ஜினும் தண்ணிக்குள்ள இருந்தே கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு பேய் மம்மி போல இருக்கு, அது அவனை தண்ணிக்குள்ளேயே வச்சு கொல்ல பாக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் கென்னியை காமிக்கிறாங்க. கென்னி அவன் அம்மா கூட பேசிட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற போன்ல ரிங் அடிக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி போன் எல்லாம் வந்ததே இல்லை. எடுத்து காதுல வச்சா யாரோ என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா they touch, they break, they steal, no one here is free, here they come for 3 அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குது. கென்னியும் கடுப்பாகி வச்சிடறான். கென்னியோட அம்மாவும் யாருன்னு கேட்க யாருமே இல்லைன்னு சொல்றான். அப்ப கென்னியோட அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்த பாத்திரத்துக்குள்ளாடி ஏதோ சவுண்டு கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்க நிறைய பூச்சி இருக்குது. அந்த பூச்சியில ஒண்ணு கென்னியோட கையில வந்து உட்காருது. கென்னியும் கத்துறான். கென்னியோட அம்மா கென்னிய தூக்கத்துல இருந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கென்னிக்கு இவ்வளவு நேரமா வந்தது ஒரு கனவு. கென்னி எந்திரிச்சதுமே அவன் கையில பாக்குறான். அவன் கையில அந்த பூச்சி உட்கார்ந்த தடம் இருக்குது. அப்ப இதெல்லாம் கனவு இல்லையோ? சரி இப்ப ரேண்டலையும் ஜிம்மையும் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ட்ரோன்ல ஆண்டனாவை கட்டி உயரமா கொண்டு போக ட்ரை பண்றாங்க. பட் முடியல. ஏன்னா அந்த ட்ரோனால அவ்வளவு தூரம் ஒசரமா போக முடியல. சரின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்க ரேண்டலும் ஜிம் கிட்ட இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நினைக்கிறீங்க, எப்பயாச்சும் யாராவது சாகிறத பார்த்திருக்கீங்களான்னு கேட்க ஜிம்மும் இல்ல, எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் மார்னிங் தான் போய் பார்ப்போம்னு சொல்றாரு. ரேண்டலும் கரெக்ட், நைட் அந்த மான்ஸ்டர்ஸ் யாரையும் கொல்றத நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா மார்னிங் போய் பார்த்தா மட்டும் அவங்களோட உடம்பு கிடக்குது. வீடு உடஞ்சு போய் நீங்க மாட்டி கிடந்தப்போ அந்த பார்டெண்டர் இறந்து போனதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க ஜிம்மும் இல்ல நான் பார்க்கல, ஜஸ்ட் சவுண்டு மட்டும் தான் கேட்டேன்னு சொல்றாரு. ரேண்டலும் இது எல்லாமே ஒரு ஷோன்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் போட்டது நம்ம இல்ல, டோனாவும் பாய்டும் தான். ஸோ அவங்களும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க போல, இதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப சாராவை காமிக்கிறாங்க. அவ பாய்டு கிட்ட வந்து நான் காட்டுக்குள்ள போறேன், அந்த சிம்பிள் போட்ட கல்லை கொடுங்க, நான் போய் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றா. பாய்டும் சாரா கிட்ட வேண்டாம் சாரா, நம்ம எவ்வளவுதான் காட்டுக்குள்ள போனாலும் நம்மள திரும்பவும் இங்கேயே தான் கொண்டு விடும், அதனால அந்த மாதிரிப்பட்ட எதையும் பண்ண வேண்டாம்னு சொல்ல சாராவும் இங்க இருக்கிற மக்களுக்கு நான் ஒரு கொலைகாரி, நான் இங்க இருக்கிறத அவங்க விரும்பல, நான் போறேன்னு சொல்றா. பாய்டும் இப்பதான் புரியுது, நீ ஆன்சர்ஸை கண்டுபிடிக்க போகல, இங்கிருந்து போகணும், அதனால இப்படி எல்லாம் சொல்ற, இந்த விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு பாய்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே டைம்ல ஜேடும் ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த டனல் கிட்ட வந்திருக்காங்க. ஜேட் கிட்ட ஜிம்மோட ஒய்ஃப் இங்க தான் அந்த சிம்பிள்ஸை பார்த்தேன்னு சொல்றாங்க. ஜேடு நம்ம உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் வாய்ப்பே இல்லை, நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஜேட் கேட்கிறாரு, ஆமா விக்டரும் உன் கூட தானே இருந்தான், அவன் இந்த சிம்பிள்ஸை பார்க்கலையான்னு கேட்க ஜிம்மோட ஒய்ஃபும் விக்டர் தான் எனக்கே அதை காமிச்சு தந்தான்னு சொல்றாங்க. ஜேடும் கடுப்பாகிறாரு. நேத்து கேட்டப்போ விக்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு சொன்னாரு, ஆனா முக்கியமானதை சொல்லாம விட்டுட்டாருன்னு சொல்லி கத்துறாரு. விக்டர் இப்ப ஜிம்மோட பையனை பார்க்க வந்திருக்காரு. விக்டர் ஈத்தன் கிட்ட அவர் சின்ன வயசுல யூஸ் பண்ண கோட்டை கொடுக்கறாரு. இங்க நல்லா கோல்டா இருக்கு, இது உனக்கு தேவைப்படும்னு சொல்லி கொடுக்கறாரு. அப்ப
அப்ப ஈத்தன், நாங்க கென்னியோட அம்மாவோட ஹோட்டலுக்கு போறோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம், விக்டர் நீங்களும் வரீங்களான்னு கேட்க விக்டரும் ஓகேன்னு சொல்லி அவங்க கூட போறாரு. அந்த ஹோட்டல்ல கென்னியோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஈத்தனுக்கு விக்டரோட கோட்ல இருந்து ஒரு டாய் கிடைக்குது. அது என்னன்னு விக்டர் கிட்டயே போய் கேட்கிறப்ப அந்த டாயை பார்த்ததுமே விக்டருக்கு அவரோட அம்மாவோட ஞாபகம் வருது. கடைசியா விக்டரோட அம்மா அவர்கிட்ட கொஞ்சம் கிரையான்ஸையும் இந்த டாயையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஜேடு வந்து விக்டர் கிட்ட கத்துறாரு, உனக்காக நான் வயலின் வாசிச்சேனே, எனக்கு நீ அந்த சிம்பிள்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்லுவேன்னு சொன்னேன், ஆனா நீ முக்கியமான எதையுமே சொல்லலன்னு கத்துறாரு. விக்டர் அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறாரு. ஜேடும் பின்னாடியே கத்திக்கிட்டே போறாரு. விக்டர் கிட்ட ஏன் அந்த சிம்பிள்ஸை டனல்ல பார்த்த விஷயத்த சொல்லலன்னு கேட்க விக்டர் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்றாரு. ஜேடும் உனக்கு வீட்டுக்கு போக வேண்டாமான்னு கேட்க விக்டரும் இதுதான் என்னோட வீடுன்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் ஜேட திட்டிக்கிட்டு அங்கிருந்து விக்டர் பின்னாடியே போறாங்க. இப்ப பாய்டு டோனாவை பார்க்க வந்திருக்காரு. டோனா கிட்ட சாரா தங்குறதுக்கு ஏதாவது வழி பண்ண முடியுமான்னு கேட்க டோனாவும் அதெல்லாம் பார்த்துக்கலாம், இங்க அதை விட பெரிய சம்பவம்லாம் நடக்குது, அந்த புது பையன் எல்ஜின் நேத்து ஏதோ ஒரு கனவு கண்டு தண்ணியில முங்கிட்டான்னு சொல்ல பாய்டும் எல்ஜினை வந்து பாக்குறாரு. எல்ஜினும் ஒரு பேய் என்னோட கனவுல வந்து என்னை தண்ணியில முக்கிற மாதிரி பார்த்தேன், அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல தண்ணியை கக்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான். பாய்டும் எல்ஜின் கிட்ட அந்த மான்ஸ்டரை கொன்னதை பத்தி நீ யாருக்கிட்டையாவது சொன்னியான்னு கேட்க எல்ஜினும் இல்லைன்னு சொல்றான். அப்ப பாய்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எடுத்த அந்த லிக்விடை காமிச்சு, இந்த லிக்விடை நம்ம அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட மாட்டாம அதோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணணும், அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல எல்ஜினும் அதான் உங்ககிட்ட கன் இருக்குல்ல, புல்லட்ல இந்த லிக்விடை தடவி சுடுங்க, வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்றான். பாய்டுக்கும் இது நல்ல ஐடியாவா தோணுது. இப்ப ஜிம்மையும் ரேண்டலையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்ப சர்ச்சுக்கு உள்ளாடி வந்திருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சாராவும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹெல்ப் பண்ற ஒரு ஆளா இருப்பாளோ, மேபி சாராவோட பிரதர் நேத்தன் உண்மையிலே இறந்து போகாம நம்மள நம்ப வைக்கிறதுக்காக இறந்து போன மாதிரி காட்டி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஜிம் சாரா கிட்ட மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நேத்தனுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லுன்னு கேட்க சாராவும் அதை பத்தி பேச விரும்பலன்னு சொல்றா. உடனே ரேண்டலும் உன் பிரதர் நேத்தன் உயிரோட தானே இருக்கான்னு கேட்க சாராவும் கடுப்பாகிறா. அதே டைம்ல கரெக்டா டோனா உள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே ரேண்டல் ஓ கரெக்டா வந்துட்டீங்களேன்னு சொல்லி ரேண்டலும் ஜிம்மும் அங்க இருந்து போயிடுறாங்க. பாய்டு டோனா கிட்ட சாரா தங்க ஒரு இடம் வேணும், அவ தனியா இருக்கான்னு சொல்லி இருப்பார்ல, சோ அவளுக்கு போர் அடிக்காம இருக்க கொஞ்சம் துணியெல்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கும், அதை தான் டோனா கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்காங்க. வெளியே போன ரேண்டலும் ஜிம்மும் பேசிக்கிறாங்க. ஜிம் என்ன சொல்றாருன்னா நம்ம அந்த மான்ஸ்டர்ஸை நைட் நேரத்துல அதுங்களுக்கே தெரியாம அதை வாட்ச் பண்ணலாம்னு சொல்ல ரேண்டலும் எப்படின்னு கேட்கறான். நைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் என்னோட வேனுக்கு போயிடலாம், அங்க போயிட்டு அவங்களுக்கு தெரியாம வாட்ச் பண்ணலாம்னு சொல்றாரு. ரேண்டலும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் அவரோட ரூம்ல இருக்காரு. அவருக்கு அந்த டாயை பாக்குறப்பெல்லாம் அவரோட அம்மா ஞாபகம் தான் வருது. லாஸ்டா அவரோட அம்மா மார்னிங் ஆகிற வரை வெளியே வராதுன்னு சொன்னதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வருது. அப்ப அங்க ஜிம்மோட ஒய்ஃப் வர்றாங்க. விக்டர் கிட்ட கேக்குறாங்க ஏன் ஜேடு கிட்ட அந்த டனல்ல சிம்பிள்ஸை பார்த்த விஷயத்த சொல்லலன்னு கேட்க விக்டரும் ஏன்னா மக்கள் பதில தேடி போவாங்க, அப்புறம் அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க, என் அம்மாவும் சொல்லி இருக்காங்கன்னு எதையோ சொல்ல வர, ஆனா அவருக்கு அது ஞாபகம் இல்லை. ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பட் நான் வரைஞ்ச பிக்சர்ஸை பார்த்தா ஞாபகம் வரும்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் என் வீடு உடஞ்சி விழுந்தப்போ எல்லாமே போயிட்டுன்னு சொல்றாங்க. விக்டரும் அந்த பிக்சர்ஸ்லாம் இல்லை, சில பிக்சர்ஸை நான் ஒளிச்சு வச்சுப்பேன், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் எனக்கு திரும்ப பார்க்க விருப்பமே இல்லைன்னு சொல்ல ஜிம்மோட ஒய்ஃபும் அது எங்க மறைச்சு வச்சிருக்க ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆமான்னு விக்டரும் தலையாட்டுறாரு. இப்ப அப்படியே பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டு கென்னியோட வீட்டுக்கு வந்திருக்காரு. கென்னியும் டோரை ஓபன் பண்றாரு. கென்னியோட கையில அந்த பூச்சி விழுந்து காயம் வந்திருக்கும்ல, அதை பார்த்ததுமே பாய்டு என்னாச்சுன்னு கேட்க கென்னியும் தூக்கத்துல தெரியாம பட்டது ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. பாய்டும் காலனிக்கு போயிருந்தேன், எல்ஜின் ஒரு ஐடியா சொன்னா அந்த லிக்விடை புல்லட்ல முக்கி அந்த புல்லட்டை வச்சு மான்ஸ்டர்ஸ் மேல ஷூட் பண்ணலாம், சேஃபான டிஸ்டன்ஸ்லயும் நம்ம இருக்கலாம்னு சொன்னா அது நல்ல ஐடியாவா எனக்கு தெரியுது, ட்ரை பண்ணலாம், இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன் வரியான்னு கூப்பிட கென்னியும் சரி வர்றேன்னு கூடவே போறான். ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா மரியாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியல. மரியா அந்த மான்ஸ்டர்ஸ் வச்சிருக்கிற ரூம்ல ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு சொல்லி பயந்து போய் இருக்காங்க. அது என்னன்னு செக் பண்ண பாய்டும் கென்னியும் போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏதோ கிராக் ஆகிற மாதிரிலாம் சவுண்டு கேக்குது. உள்ள போய் பார்க்கறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் மேல போட்டிருக்கிற துணி அசையுது. கென்னியும் பயப்படுறான். பாய்டு போய் அந்த துணியை நீக்கி பார்த்தா மான்ஸ்டரோட உடம்புல இப்போ நிறைய பூச்சி இருக்குது. நிறைய பூச்சி எல்லாம் சேர்ந்தா ஒரு சவுண்டு கேட்குமே, அதை போல பஸ்ஸிங் சவுண்டு போடுதுங்க. அப்படியே பாய்டு கென்னி எல்லாருமே மேலே வந்து பேசுறாங்க. கென்னியும் இதைத்தான் நான் கனவுல பார்த்தேன், கனவுல எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு பார்க்குறப்போ ஏதோ ஒரு பஸ்ஸிங் சவுண்டு கேட்டுது. போய் பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு பாத்திரத்தில் எங்கள் அம்மா இதுங்களை எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே டைமில் மியூசிக் பாக்ஸ்லேருந்து ஒரு மியூசிக் பிளே ஆகிட்டு இருந்தது. குக் ஆகிட்டு இருந்த இந்த பூச்சியில் ஒன்று என் கையில் வந்து விழுந்தது. அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா தான் இந்த காயம் எனக்கு வந்ததுன்னு சொல்ல டாக்டரும்
இதே மாதிரி தான் எல்ஜினுக்கும் ஆச்சு. பாத் டப்ல இருக்கிறப்ப ஒரு கனவை பார்த்துருக்கான். அதுல ஒரு பேய் வந்து அவனை தண்ணிக்குள்ள முங்க வச்சிருக்கு. ஆனா கண்ணை திறந்து பார்க்கறப்போ உண்மையிலேயே தண்ணியில மூழ்கி இருந்திருக்கான்னு சொல்ல, மரியாவும் இங்க இருக்கிற கொடுமை போதாதுன்னு இப்ப நம்ம ட்ரீம்ல நடக்கிற வழியெல்லாம் உண்மையிலேயே உணர முடியுமான்னு சொல்லி உடஞ்சு போய் அலறாங்க. டாக்டரும் மரியாவை சமாதானப்படுத்துறாங்க. டோனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. டோனாவை கூட்டிக்கிட்டு அந்த மான்ஸ்டர் இருக்கிற ரூமுக்கு வெளியே நின்று பாய்டு சொல்றாரு, அந்த மான்ஸ்டர்ல ஒன்ன கொன்னுட்டோம், அது உள்ளதான் இருக்குதுன்னு. அதுக்கு டோனா கத்துறாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாத்தையுமே நீங்க பண்ணிடுறீங்கன்னு சொல்லி. டோனாவும் பாய்டும் இப்ப உள்ள போய் பாக்குறாங்க. அந்த மான்ஸ்டரோட மேல இருந்த பூச்சி எதுவுமே இல்லை. இப்போ அதை பார்த்ததுமே பாய்டு, இதுக்கு மேல நிறைய பூச்சி இருந்தது, இப்ப அதை எல்லாத்தையுமே காணும், கென்னியுமே அதை பார்த்தான்னு சொல்றாரு. உடனே டோனாவும் அதுங்க பறந்து போய் இருக்குன்னு சொல்றாங்க. பாய்டும் டோர் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது, எப்படி போச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, டோனாவும் இந்த மான்ஸ்டரை முதல்ல நம்ம எரிப்போம்னு சொல்றாங்க. அந்த மான்ஸ்டரோட டெட் பாடியை எடுத்து எரிக்கிறதுக்காக கொண்டு போக போறாங்க. அப்ப பாய்டு என்ன சொல்றாருன்னா, சாராவை என் கூடவே இன்னைக்கு தங்க வைக்க போறேன், ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க யாரும் தூங்க வேண்டாம், நீங்க 2 பேரும் என் இடத்துக்கே வந்துருங்கன்னு சொல்ல, டாக்டரும் சாரா இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நாங்க காலனிக்கே போய் தூங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ராண்டல் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே விக்டரை காமிக்கிறாங்க. விக்டர் ஜிம்மோட ஒய்ஃபா அந்த காரெல்லாம் நிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற ஒரு காரோட டிக்கியை ஓபன் பண்ணி அதுக்குள்ளாடி இருக்கிற டிராயிங்ஸை பாக்குறாரு. அதை பார்த்ததுமே நர்வஸ் ஆகிறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் சமாதானப்படுத்த பாக்குறாங்க. அப்ப விக்டர் ஒரு டிராயிங்கை எடுக்கிறாரு. அதுல ஒரு பையனும் பொண்ணும் கையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே விக்டருக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. விக்டரோட அம்மா அன்னைக்கு நைட் விக்டர் கிட்ட பேசி இருப்பாங்க. அங்க கூடவே விக்டரோட சிஸ்டரும் இருந்திருப்பா. விக்டரோட சிஸ்டர் கிட்ட தான் அந்த டாயை கொடுத்திருப்பாங்க. விக்டரோட அம்மா வெளியே போனதுமே விக்டரோட சிஸ்டரும் பின்னாடியே போயிருப்பாங்க. அப்படி விக்டரோட சிஸ்டர் போறப்ப அந்த டாயை கீழே போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அதை தான் விக்டர் எடுத்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்ததுமே விக்டர் உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. அதே டைம்ல ராண்டலை காமிக்கிறாங்க. அவர் டோனா கிட்ட வந்து சோரி சொல்றாரு, நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன், நீங்க சொன்னதை கேட்டிருக்கணும், சோரின்னு சொல்றாரு. ஆனா ராண்டலோட ஃபேஸ்ல ஒரு வில்லத்தனம் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. பாய்டும் கென்னியும் அந்த மான்ஸ்டரோட பாடியை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கென்னி பாய்டு கிட்ட சொல்றான், முன்னாடி எல்லாம் நம்மள பயமுறுத்துறதுக்காக மான்ஸ்டர்ஸ் நேர்லயே வந்தது, இப்ப கனவுல ஏதோ ஒண்ணு நம்மள கொல்ல பாக்குது, இது ரொம்ப மோசமாயிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே விக்டரை திரும்பவும் காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே விக்டரை ஜிம்மோட ஒய்ஃப் சமாதானப்படுத்திடுறாங்க. விக்டரோட சிஸ்டர் வரைஞ்ச டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே ஜிம்மோட ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விக்டரும், நான் தான் என் சிஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும், நானே அவளை போக விட்டுட்டேன்னு சொல்லி விக்டர் வருத்தப்படுறாரு. ஜிம்மோட ஒய்ஃபும், விக்டர் நீ அப்போ ஒரு சின்ன பையன், அதனால அதை பத்திலாம் நினைச்சு ஒரி பண்ணாதேன்னு சொல்றாங்க. விக்டரோட சிஸ்டர் வரைஞ்ச ஒரு டிராயிங்கை எடுத்து இது என்னன்னு கேட்க, விக்டரும் இது என் சிஸ்டர் வரைஞ்சது, அவ என்ன சொன்னான்னா இந்த டவருக்கு தான் என் அம்மா போனாங்க, அங்க மாட்டிக்கிட்டு இருந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக போனாங்க, அன்னைக்கு நைட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாரு. ஜிம்மோட ஒய்ஃபும் அந்த பிக்சரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹோட்டல்ல எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஜிம்மோட பையனும் பொண்ணும் வெளியே வர்றாங்க. அப்ப கின்னியும் பாய்டும் அந்த மான்ஸ்டரை எரிச்சுக்கிட்டு அந்த வழியாவே வர்றாங்க. அப்ப சாரா முன்னாடி அவளோட பிரதரோட தங்கி இருந்த வீட்டுல ஹெல்ப்னு கேக்குது. அதே டைம்ல அங்க நிறைய பூச்சியோட பஸ்ஸிங் சவுண்டுமே கேக்குது. அந்த வீட்டுல இருந்து ரெஜின்னு ஒருத்தன் வெளியே வர்றான். அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாவுமே பிளட்டா இருக்கு. அங்கேயே கட் பண்ணி ஜிம்மை காமிக்கிறாங்க. ஜிம் ராண்டல் கிட்ட சொல்லி இருப்பார்ல, நம்ம நைட் வேன் கிட்ட மீட் பண்ணலாம்னு. இப்ப ஜிம் அவரோட வேன் கிட்ட வந்து பார்த்தா டோனாவோட வேன் நிக்குது. டோனாவோட வேன் எப்படி இங்க வந்து யோசிக்கிறப்ப அங்க ராண்டல் டோனாவை ஒரு மரத்துல கட்டி போட்டிருக்கிறாரு. ஜிம்மும் என்னடா நடக்குதுன்னு பாக்குறாரு. அப்படியே இங்க இந்த எபிசோடும் முடியுது. விக்டருக்கு ஒரு சிஸ்டர் இருந்ததை அவரே மறந்துட்டாரு. இப்பதான் நமக்கே அது தெரியுது. இன்னும் என்னென்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பபாய்.